இந்த வண்டியிலேருந்து வர சத்தத்தை விட இந்த வண்டி பிடிக்காதவங்க கிட்ட இருந்து வர சத்தம் தான் அதிகமாக இருக்குது. யாரா இவனுங்க எங்கிருந்தா வந்துக்கிறானுங்க? இவனுக்கு பண்ண வேலையில நம்ம பைக் மேலே நமக்கே டவுட் வருது. ஸோ வணக்கம் நண்பர்களே, நான் வாழ்க்கையில் முதல்ல ஒரு பைக் வாங்க போகிறேன். அதில் ஜாவா பைக்கை கன்சிடர் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கரெக்டான பேஜுக்கு தான் வந்துருக்கீங்க. மறக்காம ஒரு ஃபாலோ தட்டி விடுங்க. மேட்ரு என்னன்னா, கடந்த 3 மாதமா ஜாவா 42FG அப்படிங்கிற இந்த வண்டியை நான் வச்சிருக்கேன். இந்த வண்டியோட 3 months ஓனர்ஷிப் ரிவ்யூவை இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் பைக்கோட பெர்ஃபார்மன்ஸை விட்டு முக்கியமான 3 பாயிண்ட்டை சொல்ல போகிறேன். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பைக்கோட மைலேஜ், அதுக்கப்புறம் இந்த வண்டி எடுத்ததுலேருந்து இப்போ வரைக்கும் என்னெல்லாம் ப்ராப்ளம் வந்துச்சோ அது, அப்புறம் பைக்கோட சர்வீஸ். இந்த 3 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கமிங் டு த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மைலேஜ். என்னோட வண்டியோட ஆவரேஜ் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 30 to 34 இன் ஹைவேஸ், அதுக்கப்புறம் 20 to 22 இன் சிட்டி. ஹைவேல என்னோட க்ரூசிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 80 to 100 வரைக்கும் இருக்கும். அப்புறம் சிட்டிக்குள்ள ஓட்டும் போது அடிக்கடி கியர் சேஞ்ச் பண்ண மாட்டேன். செகண்ட் தேர்ட் கியர்லயே மேனேஜ் பண்ணி ஓட்டிடுவேன். முக்கியமான விஷயம், இந்த மைலேஜ் என் வண்டியில எனக்கு கிடைக்கிறது இது ரைடர் டு ரைடர் கண்டிப்பாக மாறும், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இந்த வண்டியை வாங்கினதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் என்னென்ன சிக்கல்களை ஃபேஸ் பண்ணேங்கிறது தான். உண்மையை சொல்ல போனால் இந்த வண்டியை வாங்கினதுலேருந்து எனக்கு வந்த ஒரே ஒரு பிரச்சனை அந்த சென்சார் இஷ்யூ மட்டும்தான். நான் இதை சொன்ன உடனே அந்த சென்சாரே ப்ராப்ளமா அப்படின்னு நிறைய பேர் மனசில் தோணும். அதுதான் இல்லை, ஆக்சுவலாக அந்த லைட்டு சாஃப்ட்வேரில் ஏதாவது எரர் வந்தால் எரியும். இந்த விஷயம் நமக்கு ஷோரூம் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். இன்கேஸ் எரராக இருந்தால் போனதும் கொஞ்ச நேரத்தில் கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படியே இல்லை சென்சாரே போயிடுச்சுனாலும் அவங்க வாரண்டியில் கிளைம் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்ப சந்தோஷம். இதில் 3வது பாயிண்ட் தான் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கிற ஜாவாவோட சர்வீஸ். நான் இந்த வண்டி வாங்கினதுலேருந்து இது வரைக்கும் 5 டைம் சர்வீஸ் சென்டர் போயிருக்கேன். அதில் ஒரு டைம் பைக்குக்கு மிரர் வாங்குறதுக்கு, 3 டைம் பைக்கு சென்சார் மாற்றுறதுக்கு, அதுக்கப்புறம் ஒரு டைம் ஜென்ரல் சர்வீஸ்க்காக போனேன். நான் இதை சொன்னதும் உடனே எல்லாம் பயந்துடாதீங்க. ஆக்சுவலாக எங்கள் ஊரில் இருக்க சர்வீஸ் சென்டரில் டக்குன்னு வேலையை முடிச்சு கொடுத்துறாங்க. இது வரைக்கும் சர்வீஸ் சென்டரில் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. இதுக்கு மேலே ஏதாவது வருதான்னு பார்ப்போம். ஜாவா பைக்குனாலே கோளாறுன்னு சொல்கிற இந்த காலத்தில் நான் ஒருத்தன் தான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன் போல. ஜாவா பைக் வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த ரீல் அனுப்பி விட்டீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரிவ்யூ 10ல் இன்னும் டீட்டெயில்டான ரிவ்யூ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் யூடியூப்பில் பெரிய ஃபார்ம் வீடியோவாகவே போட்டுறேன். அதே மாதிரி வண்டி வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த வண்டி எடுங்க. அப்போ தான் அந்த வண்டி என்ன பிரச்சனை ஆனாலும் சரி பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் நம்மளுக்கு வரும். நான் அப்படி தான் வண்டி வாங்கினேன். வரட்டா?